உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். இன்று செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல செல்வி ஜெயலலிதா அப்படின்றவங்க அரசியலில் அறிமுகமானது எப்படி சார்? அவங்களுக்கு சினிமா உழுந்து போச்சு. அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பல துயரங்களை அவங்க அனுபவிச்சிட்டாங்க. பல்வேறு வகையான மோசடிகளுக்கு அவங்க ஆளானாங்க. சொந்த உறவுக்காரர்கள் அவரை கொடுத்த தொந்தரவுக்கு அளவே கிடையாது. சொந்தங்கள்னு சொல்கிறதுக்கு அவர் யாருமே இல்லாமல் போயிட்டார் அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துகிற அளவுக்கு, சொந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துகிற அளவுக்கு அவருடைய நிலைமை மோசமாக போச்சு. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் கை கொடுத்து திருப்பி அவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணி தன்னுடைய பாதுகாப்பில் கொண்டார். அவங்க தாயார் இறந்த பிறகு தான் இவ்வளவு நடந்தது. அவங்க அம்மா உயிரோடு, சந்தியா உயிரோடு இருந்தவரெலாம் அவங்க பாதுகாப்பாக நின்றுட்டு இருந்தாங்க. உறவுக்காரர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையானது. அவங்க அன்னையார் இறந்த பிறகு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பெரிய துன்பங்கள் வந்தது. அப்போ வந்தபோது அந்த நேரத்தில் தான் சரி சினிமாவுக்கு அவங்க நதியை தேடி வந்த கடலில் அவங்களே எடுத்தாங்க. 2 ஷோ கூட அந்த படம் ஓடலை. தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதில் கவர்ச்சி காட்சிகள் எக்கச்சக்கமானது எல்லாமே சென்சாரில் விட்டுப்பட்டு போச்சு. பயங்கரமாக விட்டுப்பட்டு போச்சு. அந்த தன்னுடைய கவர்ச்சியை நம்பித்தான் அந்த படத்தையே எடுத்தாங்க. படம் விட்டுப்பட்டு போனதில் படம் பாரகன் தியேட்டரில் ஓட்டினாங்க. 2 ஷோ கூட ஓடலை. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சினிமா வாழ்க்கை சுத்தமாக காலி. சினிமாவும் இல்லை, சொந்தக்காரர்களால் வருமானமும் இல்லாத ஒரு கட்டாய பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகிற அளவுக்கு ஒரு கட்டாய சூழ்நிலை வரும்போது எம்ஜிஆர்கிட்ட அவங்க முழுக்க சரண்டர் ஆனாங்க. சரண்டர் ஆனபோது நீ என்னோட அரசியலுக்கு வந்துட்டார். வந்ததுக்கு சத்துணவு அமைப்பாளருங்கிற ஒரு போஸ்ட்டை கொடுத்தாரு. இது வாஷர்மன்பேட்டில் தான் ஒரு அதிமுக கூட்டத்தில் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்துகிறார். உடனே வட இந்திய பத்திரிகைகளில் அவங்கள என்னுடைய வாரிசாக நியமிக்கிறேங்கிற மாதிரி கட்டுரைகள் வர மாதிரி போட்டார். சண்டேங்கிற ஒரு பத்திரிக்கை, ஒரு வார பத்திரிக்கை வந்தது. எம்ஜிஆர் அப்பாயிண்ட்ஸ் ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னு போட்டு ஜெயலலிதா படத்தை போட்டு பெரிய ஆர்டிக்கல்லாம் போட்டு அது மாதிரி அகில இந்த பத்திரிகைகள்லாம் கொடுத்து அந்த மாளுக்கு விளம்பரம்லாம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு வார பத்திரிக்கை, அவங்க ஜாதிகாரர் பத்திரிக்கை துக்ளக்கு, அதில் கலைஞரை தாக்கி கண்ணா அப்படின்னான்னு கட்டுரைகள்லாம் எழுதிட்டு அதை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருந்தபோது அது கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டே வந்தது. அப்படி தான் அவங்க அரசியலுக்கு உள்ள வர ஆரம்பித்தாங்க. திருச்செந்தூர் நடைப்பயணம், அந்த வேல் திருட்டத்து சம்மந்தமாக ஒரு கலைஞர் நடத்திய நடைப்பயணத்தை கிண்டல் பண்ணி அவர் காலில் கொப்பளமெல்லாம் காலில் கட்டுப்பட்டுட்டு இருந்தார். யோக்கியமான மனிதராக இருந்தாக்கா முருகன் விட்டுருப்பான். அவனுக்கு காலில் கொப்பளம் ஏன் வருதுன்னா நீ பண்ண தப்பு, அந்த பாவங்கள் தான் அவன் காலையெல்லாம் இது பண்ணிச்சுங்கிற மாதிரிலாம் ஆர்டிக்கல்லாம் எழுதி தன்னை பெரிய அரசியல்வாதி மாதிரி காட்டிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் டாக்டர்ஸை பற்றி கேவலமாக எழுதுனாங்க. டாக்டர்கள்லாம் எவ்வளோ மோசமானவங்களாம் எழுதுனாங்க. அதையும் நாங்களும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதான் நாங்கள் அதை சட்டப்படல. எங்களை யார் கவலைப்படுறாங்க அது வெளியே ஒரு ஆள் நாங்கள் விட்டுட்டோம். அந்த மாதிரிலாம் எழுதி தன்னுடைய மேதாவிலாசத்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிறப்புக்கிடமாக இருந்த கட்டுரைகள் உண்டு. எம்ஜிஆருடைய பேக்ரவுண்டில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சத்துணவு அமைப்பாளர் கொள்கை பரப்பு செயலாளராக மாற்றினாங்க. கொள்கை பரப்பு செயலாளராக மாற்றின பிறகு கட்சியில் இருந்த பல சீனியர்ஸை வெளியமைச்சாங்க. அப்போ தான் முரசொலி அடியார் அதை கண்ணாபின்னான் தாக்கி கட்டுரை வெளியிட்டார். இதை செய்ததுக்கா கட்டம், இதை செய்ததுக்கா கட்டம் கட்டப்பட்டார். யார் இந்த பெண்ணுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேட்டார். எம்ஜிஆர் முரசொலி அடியார் கட்சி விட்டு துரத்தினார். அதுதான் நடந்தது. ஆக அப்போ புரிஞ்சு போச்சு, ஜெயலலிதாவே தாக்கா எம்ஜிஆர் வெளியே துரத்திடுவாருங்க புரிஞ்சுது. அப்படி தான் அவங்க அரசியல் உள்ள நுழைஞ்சி பெருசாக செல்வாக்கு பெற்றுக்கிட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆர் இறந்தபோது ஜானகி எட்டி கூட பார்க்கல. அவர் உடலை பார்க்குறதுக்கே வரும். என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ராஜாஜி ஹாலில் ஒரு பாடி ஒரு 4 பூரா இருக்குது, வரவே இல்லை அவங்க. அப்போ தான் ஆரம் இறப்பேன் ஏதோ ஒரு மக்கள் மத்தியில் ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிற மாதிரி இது பண்ணி ஒரு தூர்தர்ஷன், அப்போ நீங்கள் தூர்தர்ஷன் ஒன்று தான் இருந்தது, அதில் போட்டு செய்தியை காட்டி
ஜானகி அம்மா படுத்திருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ஷோவெல்லாம் காட்டி இது பண்ணி மக்கள் மத்தியில் எடுபடல. ஜானகி காலி ஆயிட்டாங்க. ஆக எம்ஜிஆருடைய வாரிசுனாக்கா மனைவியான ஜாதியம் கிடையாது, இவங்க தான் அப்படிங்கிறது தேர்தலையும் அது நிறுவனம் ஆச்சு. நிறுவனம் ஆன பிறகு அவங்க தலைவியாயிட்டாங்க. இப்படி தான் அவங்களுடைய வரலாறு. திரைத்துறையில் நல்ல உச்ச நட்சத்திரமாக இருந்தாங்களா சார்? எம்ஜிஆருடைய நடிகைன்னு தாங்க வந்தாங்க. அவங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து ராமன் தேடிய சீதை படங்கிற ஒரு படம் எடுத்தாங்க. அதில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய ஜோடியாக வர்ற மாதிரி தான் அந்த கதை இருந்தது. ஜெயலலிதாவுக்கு தான் அதில் முக்கியத்துவம். படம் ஃப்ளாப். பட்டிக்காட்டு பொண்ணையா படம் ஃப்ளாப்பு. எம்ஜிஆர் நல்லா தெரிஞ்சு போச்சு, ஜெயலலிதாவோட நம்ம ஜோடி சேர்றதுல இனிமேல் அர்த்தம் இல்லை, நம்ம ஜோடி பிடிச்சி போச்சு மக்கள். அப்போ தான் அந்த சமயத்தில் லதாவை உள்ளே கொண்டு வந்தார். லதா உள்ளே கொண்ட போது ஜெயலலிதா வந்து லதா உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ உண்டு. லதாவோட மஞ்சுளா மேலே அவங்களுக்கு ஆத்திரம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ரிக்ஷாக்காரன் படம் வந்து சூப்பர் ஹிட்டாக ஓடினதுக்கு முக்கிய காரணம் வந்து மஞ்சுளா. கடலோரம் வாங்கிய காற்று படத்தில் அந்த சீனில் அவங்க அந்த ஒரு ப்ளூ புடவையை கட்டிக்கிட்டு அவங்க அந்த பாட்டில் இது உள்ளே வரும்போது ரசிகர்கள் அப்படியே கிறங்கி போனாங்க. இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர். அதில் அன்றைக்கி ஜெயலலிதா, சரோஜாதேவி எல்லாமே காலியாகி மஞ்சோடா நின்ட்டாங்க. பின்னாடியே உலகம் சுற்றும் வாலிபனில் லதாவும் வந்துட்டாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் வந்து எம்ஜிஆர் எடுக்கும்போது ஜெயலலிதா அந்த படத்தில் தனக்கு ரோல் கேட்குறாங்க, முடியாதுன்ட்டார். அவர் கொடுக்க முடியாதுன்ட்டார். டோக்கியோவுக்கு போயிட்டாங்க. தானே சொந்த செலவில் அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்க ஷூட்டிங் எடுக்கும்போது, அந்த எக்ஸ்போ 70 ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த காட்சிக்கு தேவையான உடைகளெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு கூப்பிட்டா உடனே நடிக்கிறதுக்கு வர நாங்கள் போய் நின்னாங்க. எம்ஜிஆர் கடைசி வரலாம் இடம் கொடுக்கவே இல்லை. அந்த நம்ம ஜோடி சலிச்சு போச்சு, இனிமேல் நமக்கு அது சினிமாவில் வராது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அவங்க வந்து நம்ம அரசியலுக்கு போகிறது தான் பெட்டர்னு சொல்லிட்டு அவங்க இதுலேயே எழுதுகிறாங்க. சினிமாவில் கேமராவின் முன்னாடி இருந்த ஜெயலலிதா அதோடு முடிந்து விட்டது. இன்று நான் முழுக்க அரசியல்வாதி ஜெயலலிதா, அதுக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. அந்த வாழ்க்கையை முடிந்து விட்டு அந்த ஜெயலலிதா வேறுன்ட்டாங்க. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு எப்படி சார் ஜெயலலிதா அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள? அதுதாங்க ஜானகியே ஜெயலலிதாவான்னு வந்தது. ஆரம் வீரப்பன் வந்து அப்போ அந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் ஆகிட்டதாகவே அவர் நினச்சிட்டார். எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போன போதே ஏறத்தாழ அன்னைக்கு நடந்த தேர்தலில் தனக்கு வேண்டப்பட்ட ஆட்களையெல்லாம் வந்து அதிமுகவில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். அவரை எதிர்த்து அவரோட சரியாக இல்லாதவங்களெல்லாம் தோக்கடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணார். அதில் அப்படி மாட்டிக்கிட்டு முடித்ததில் எங்கள் அண்ணன் ராஜாராம் ஒருத்தர். பனமரத்துப்பட்டியில் எங்கள் அண்ணனை தோக்கடிக்கிறதுக்கு ஏடிஎம்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அண்ணன் ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக நிற்கிறாரு, அவரை தோக்கடிக்கிறதுக்கு என்ன ஹெட்லைன்ஸ் எப்படி போடுறாங்கன்னா, பொன்னையை வந்து பக்கத்து தொகுதியில் நிற்கிறார் திருச்செங்கோட்டில். அவர் ஆர்மிக்கு வேண்டப்பட்டவர். எங்கள் அண்ணன் பனமரத்துப்பட்டியில் நிற்கிறார், ஆர்மிக்கு எதிரானவர் பேர். எக்ஸ்பிரஸில் செய்தி போடுறாங்க, சேஃப் ஃபார் மினிஸ்டர், டேஞ்சர் ஃபார் ஸ்பீக்கர். எங்கள் அண்ணன் இப்போ சபாநாயகர். தேர்தல் கணிப்புகளை போடுறாங்க, சேஃப் ஃபார் மினிஸ்டர் பொன்னையை ஜெயிச்சிருவார், டேஞ்சர் ஃபார் ஸ்பீக்கர். சபாநாயகராக இருக்கிற ராஜாராமுக்கு தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி ரகலை ஆகிட்டு இருக்குது. அப்போது நான் வந்து அந்த எங்கள் அண்ணன் எப்போவுமே எலெக்ஷன் நின்னாக்கா ஒரு 2 நாள் வந்து என்னை தொகுதியை ஒரு சுற்றி வைக்க சொல்லுவார், பார்த்துட்டு வர சொல்லுவார். நான் போனேன். அதே அந்த இது பிரகாரம் பணமர்த்தி விட்டு அந்த சேலத்தில் இருந்த பச்சைக்கடலாம் கூட்டிகிட்டு அப்படி போனேன். அப்படி இது பண்ணும்போது ஒரு இடத்துல அதிமுக கொடியெல்லாம் வந்து தோரணம் கட்டுறதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இது என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னும் போது, யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னாங்க. அதிமுக தான் அப்படின்ட்டு இருந்தாங்க. ராஜாராமுக்கு போடுவீங்களான்னு கூட வந்து அந்த பையன் வந்தாங்க. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம், ராஜாராமுக்கு மாத்திரம் ஒரு ஓட்டு நாங்கள் போட மாட்டோம், ரெட்டை இலையை தவிர நாங்கள் வேறு யாருக்கும் போட மாட்டோம். நாங்கள் சரிங்க நீங்கள் ரெட்டை இலைக்கே போடுங்க. ரெட்டை இலை தான் அவர் நிற்கிறார். அதுவே தெரியாத ஆட்கள் அதிமுக இருந்தாங்க. கடைசியில் அந்த செய்தி இப்படி போட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸ் பொன்னையனை விட 6000 ஓட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கி எங்கள் அண்ணன் ஜெயிச்சார். சேஃப் ஃபார் மினிஸ்டர்னு போட்டான். அந்த அளவுக்கு அவருக்கு ஆன்டியாக இது பண்ணி, அதாவது எம்ஜிஆர் வரமாட்டார், அதுக்குள்ளார வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண போகிறோம், அந்த மினிஸ்ட்ரியில் வந்து தான் சீஃப் மினிஸ்டருங்கிற முறையில் அவர் ஆரம்பி ரெடி ஆகிட்டார். கலைஞர் அதை வந்து கிண்டல் பண்ணி கனவுலக முதலமைச்சர் அப்படின்னு போட்டு டோஸ் 1 டோஸ் 2ன்னு போட்டு ஆரம்பியை பற்றி கண்ணாபின்னாரு ஆர்டிக்கல் எழுதிட்டார். கொஞ்சம் பயந்துட்டார். அந்த சமயத்தில் வந்து போலரைசேஷன் நடக்குது. எங்கள் அண்ணன் தனியாக மாட்டிக்கிட்டார். திருநாவுக்கரசு, KKSSR போன்றவர்கள்லாம்
ஜெயலலிதா குரூப்னு அப்படியே தள்ளி விட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு 20 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. மிச்சம் எல்லாருமே ஜானகி அணின்னு போயிட்டாங்க. எம்ஜிஆர் வந்தார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் இது என்ன சில விஷயங்களுக்காக நான் டெல்லியில் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்காக எல்லாம் போய் பார்க்கும்போது டெல்லி ஒன்றியத்தில் இருந்த மிகப்பெரிய அதிகாரியாக இருந்த ஒரு பெரியவர், ரொம்ப பெரியவர், எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு பெரியவர் அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், எனக்கு சொன்ன தகவல் எம்ஜிஆர் வந்து மென்டலாக சரியாக இல்லைன்னார். ஜஸ்ட் உயிரோடு இருக்கார், அவ்வளோதான். பிரெயின் எல்லாம் போயிடுச்சு, சிந்திக்கிற சக்தியெல்லாம் போயிடுச்சு, உயிரோடு இருக்காருங்கிற ஒரு தகவல் தான் சொன்னார். ஆனால் எனக்கு வந்த தகவல்கள் வேறு. ஏன்னா அமெரிக்காவில் அவர் எங்கே வைத்தியம் பண்ணிக்கிட்டாரோ அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குற பல பேர் வந்து என்னுடைய கல்லூரியில் எனக்கு சீனியராக இருந்தவங்க. அவங்க எனக்கு தகவல் அமுச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது இவங்களுக்கு தெரியாது. அதனால தான் ராஜாராம் கவலையப்பட்டுக்கல. அவர் நல்லா இருக்கிறாருங்கிற தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வெளியில் அவர் பம்பாய் ஏர்போர்ட் வந்து சேர்றவரில் எம்ஜிஆர் ஒரு பைத்தியக்காரர் ஒரு சுயநினைவு இல்லைன்னா ஜானகிமா உட்காந்துக்கிட்டு இருக்குது. பம்பாய் வரலும் அது வந்து அமெரிக்காவிலேருந்து மும்பை வர்ற வரையிலும் அது பேசஞ்சர் பிளேன் எல்லா பயணிகளையும் ஏற்றிக்கிட்டு வந்து பாம்பேயிலேருந்து சென்னைக்கு வந்து அது தனி விமானமாக மாற்றப்பட்டு எம்ஜிஆருக்கான விமானமாக மாறிடுச்சு. எல்லா பேசஞ்சரும் இறங்கின உடனே இவர் டக்குன்னு எந்திரிச்சார், பொட்டியை திறந்தார், தொப்பியை எடுத்தார், கூலிங் கிளாஸை மாட்டினார். அப்போ தான் ஜானகி தெரியுது இந்த ஆள் நல்லா இருக்காருன்னு. மரகதம் சந்திரசேகர் அப்போ அமைச்சர், அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு தோசை கொடுக்க சொல்லி இது பண்ணுறாரு, எல்லாம் இது பண்ணி காஃபியெல்லாம் கொடுத்தாரு. அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, இங்கே தகவல் அனுப்ப முடியாது, இங்கே கூண்டு வண்டி செஞ்சு வச்சாச்சு. அதான் அவரை கூண்டில் அந்த வண்டியில் உட்கார வச்சு, கண்ணாடி கூண்டில் உட்கார வச்சு பொதுமக்கள் முன்னாடி அப்படியே காட்டிகிட்டு போய் நேராக மருத்துவமனையில் அவரை அட்மிட் பண்ணிவிட்டு இவங்க பதவியை ஏற்கிறதுங்கிறத பிளான். கூண்டு வண்டியெல்லாம் நிற்க வச்சுருந்து ஜெயலலிதா அந்த நேரத்தில் அங்கே வந்த ஜெயலலிதாவை அடிச்சும் துரத்தி விட்டாங்க. எங்கள் அண்ணன் ராஜாராம் போன்றவர்கள் எல்லாத்தையும் விமான நிலையத்துக்குள்ளாரியே வர விடாமல் வெளியில் போட்டிருந்த மைதானத்தில் நிற்க வச்சாங்க. இவ்வளவும் பண்ணாங்க. இவ்வளவும் நடந்தது. கதவை திறக்கிறாங்க, நாவலர் போய் அவரை வீல் சேரில் ஏற்றிக்கிட்டு வரதுக்கு அவர் போகிறார் உள்ள. நாவலர் அப்படி ஒரு தள்ளிட்டு இப்படி ஜனதை இப்படி கை ஆட்டினார். அன்றைக்கே எல்லாம் கல்வி போச்சு, கதையே மாறி போச்சு. அங்கேருந்து அந்த மைதானத்தில் வந்து நின்னவர், அந்த இதில் மேடையில் ஏறி நின்னவர் எங்கள் அண்ணனை கையை காட்டி வா மேலே அப்படின்னார். அந்த அளவுக்கு அவர் தெளிவாக இருக்காருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சா. அரசியலே மாறிச்சு. அப்போ வந்து அதுவரையிலும் ஜெயலலிதா அடையாளம் தெரியாமல் இருந்த ஜெயலலிதா மீண்டும் உள்ள வந்தாங்க. அப்படி தான் அவங்க அரசியல் வாழ்க்கை ஆரம்பம். அன்றைக்கி ஆரம்பிக்கிறப்ப அப்படியே காலியானார். அடுத்த எலெக்ஷனில் சீட்டு கூட கொடுக்க மாட்டார். மந்திரி பதவியிலே கொடுக்கல அவர். அதுக்கப்புறம் தான் மந்திரி பதவி கொடுத்தார். அந்த அளவுக்கு ஓரம் கட்டினார். இதெல்லாம் செஞ்ச இந்த ஸ்டண்ட் எல்லாமே தான் ஜெயலலிதாவை எங்கேயோ தூக்கிட்டு போய் ஓட்டுச்சு. எம்ஜிஆருக்கு எல்லாம் உண்மையான விசுவாசியாக இருந்தவர் அந்த அம்மா தான் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் தெளிவாக விழுந்துருச்சு. அந்த நோயிலேருந்து தப்பிச்சு வந்தார். குண்டு அடிபட்டும் சாகாத ஒருத்தர், கடுமையான நோய் வந்து சாகாத ஒருத்தர்னும் போது அவர் வந்து தெய்வ பிறவியாக நினச்சிட்டாங்க மக்கள். யாராலும் கென்னடிக்கு கூட பாய்ந்த குண்டு கொன்று விட்டது. எங்கள் தலைவனை அந்த குண்டு தான் நாசமாக போயிருந்த ஒளி எங்கள் தலைவன் வெற்றி பெற்றான்னா அந்த மாதிரி இதெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராலும் மரணத்தை வென்ற தலைவன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் எடுபட்டதன உழைவு தான் அவருடைய ஒவ்வொரு தொகுதி வரிசையாக வெற்றிகளுக்கு காரணமாக அதெல்லாம் அந்த அனுபவங்களும் இதெல்லாம் தான் வந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் அவருடைய பெற்ற வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இந்த தடவை 1 லட்சம்னாக்கா அடுத்த தடவை 80,000 வந்தது. அதுக்கு அடுத்த தடவை 50,000 குறைஞ்சிக்கிட்டு. அந்த 3ஆவது தடவை எலெக்ஷனில் வந்து கலைஞர் வந்து ஒரு தவறான ஒரு அறிக்கை ஒன்று விட்டதில் தான் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அது போயிருக்க வேண்டியது கலைஞர் செஞ்ச ஒரு தவறான ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அவரை காலி பண்ணிடுச்சு. எம்ஜிஆர் நல்லபடியாக நலமாக திரும்பி வந்தால், வெற்றி பெற்றால் கூட நான் அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவி அவர் கொடுத்து விடுவேன்னு ஒரு போஸ்ட் அடித்தார். நீ என்னையா கொடுக்குறத நாங்களே கொடுத்துக்கிறோன்ட்டார். நான் அதை மதுரையில் பார்க்குற அந்த போஸ்டர் அது ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ சொல்கிறேன், இவர் என்ன கொடுக்குறது நாமளே கொடுக்கலாமே அப்படின்னு வந்து எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னேன். கலைஞர் தான் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டாருன்னு. அப்போ எங்கள் அண்ணன் வந்து அதிமுகவில் சிந்திக்கணும். அதுதான் நடந்தது. கலைஞருக்கு அதே ஒரு யாருக்கிட்டையோ பேசும்போது சொன்னாராம், என்னை பற்றியே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ராஜாராம் தம்பி சொன்னால் அது அவன் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னாரு. அவர் வந்து அந்த வடநாட்டுக்காரர் வந்து என்கிட்ட சொன்னார்,
கலைஞர் நீங்கள் சொன்ன கமெண்ட்டை சொன்னார், அவன் ஒருத்தன் தான் கரெக்டாக கணிச்சா அதான் நடந்தது அப்படின்னு. அது மாதிரி கலைஞராக அந்த சமயத்தில் இல்லாட்டி அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய வெற்றி பெற்றது இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு குழப்பத்தையாவது உருவாக்குற அளவுக்கு ஒரு வந்திருக்கக்கூடியது கெடுத்துக்கிட்டார் இந்த தவறான ஒரு நடவடிக்கை. இப்படி தான் அதில் வந்ததில் தான் ஜெயலலிதா இது பண்ணுது. அப்புறம் சட்டமன்றத்தில் அவரை எதிர்கட்சியாக இருக்கும்போது அடித்தது, இந்த அனுதாபங்கள்லாம் அவரை தூக்கிட்டு போச்சு. ஏன் சார் ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆருடைய ஒய்ஃபு, ஜெயலலிதா அம்மா கட்சியில் இருந்தவங்க, ஏன் ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக அவங்களால டஃப் கொடுக்க முடியாமல் போச்சு? எம்ஜிஆர்கிட்ட அவங்க சரியா அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ சொன்னாக்க நல்லா இருக்காது. எம்ஜிஆருக்கு சொந்த வாழ்க்கை சரி கிடையாது, அதுதான் உண்மை. எல்லா நடிகர்கள் போலவும் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையும் சரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொந்த வாழ்க்கை ஒரு அளவுக்கு சுமூகமாக ஓடிக்கிட்டு இருந்தது, எனக்கு தெரிஞ்சு பெரிய நடிகராக இருந்து ஓடிக்கிட்டு இருந்தது சிவாஜி அவர்கள் தான். ஜெமினிக்கு சொந்த வாழ்க்கை சரி கிடையாது. அந்த 3 பேரும் மூவேந்தர்னு சொல்லுவீங்க. எம்ஜிஆருக்கு குடும்பம்னே ஒன்று கிடையாது. ஜெமினிக்கு சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தது. ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாகவே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு எடுத்திங்கன்னா சிவாஜி தான். அவருக்கு ஒரு நல்ல குடும்பஸ்தராகவும் சினிமாவில் எப்படி சிறப்பாக இருந்தாரோ அதே மாதிரி குடும்பத்திலே அவர் சிறப்பாக இருந்தார். அவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவருடைய சொந்த வாழ்க்கையை சுகமாக இருந்தது. அதுதான் காரணம். இவங்கெல்லாம் பல்வேறு விஷயங்கள் அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் எம்ஜிஆருக்கோ ஜெமினிக்கோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் நம்ம சொல்லவே முடியாது. ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு பொதுவாகவே பார்த்தான்னா இந்த ஆணாதிக்க சமூகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்களையே அடக்கி வச்சுருந்தாங்க. யார் பார்த்தாலும் சரி அவங்களுக்கு முன்னாடி போனால் கை கும்பிட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த நிலைமையில தான் இருந்தது. அது திட்டமிட்டு அப்படி வச்சாங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு? அந்த அம்மாவுடைய பலகீனத்தை ஆண்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் இது. இல்லை அடிமைப்படுறது பலவீனம் இல்லை இல்லையா? அப்படி இல்லைங்க. அந்த அம்மா காலில் விழுந்தாங்க, எதை வேணாலும் வாங்கிக்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. காலில் விழுந்தா அவ்வளோதானே, அது விழுந்தா முடிஞ்சு போச்சா அப்படின்னாங்க. ஆமாண்டாங்க, காலில் விழுந்தாங்க வாங்கிட்டு போயிட்டானுங்க. அந்த மாதிரி பலகீனத்தை புரிஞ்சுக்க. இல்லை ஜெயலலிதா அவர்கள் விருப்பத்தினால அப்படி எல்லாரையும் வச்சிருந்தாங்க. ஆசைப்பட்டுச்சு. இல்லை ஏதோ ஒரு பயம். ஏங்க அது அந்த அம்மாளுக்கு பிடிக்கலன்னா ஏங்க காலில் விழுந்து அசிங்கப்படுத்துறீங்க? என்னத்துக்கு பண்ணுறீங்க? என்னோட வயசில் பெரியவர் நீங்கள் உழுவுறீங்கன்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. வயசில் பெரியவர்கள் காலில் உழுவக்கூடாது. அவங்களே காலில் விழுவுறாங்கன்னா ஒரு கான்வெண்ட்டை படித்ததாகவும் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகின்ற அறிவுலக மேதை பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏங்க காலில் விழுவுறீங்க, உங்கள் வயசுன்னு என் வயசுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆசைப்பட்டுச்சு, உழுவுடா காலில் அடிச்சு உளுந்தானுங்க. உளுந்தா லாபம் கிடச்சிது. பார்த்தாங்க ஒரு எம்எல்ஏ உளுந்தவர் எந்திரிக்கவே இல்லை, தூக்கியில் விட்டாங்க. ஃப்ளைட்டை பார்த்தெல்லாம் கும்பிட்டாங்க. அது ஏன்னா அந்த மாதிரி பலகீனம் புரிஞ்சு போச்சு. அதை காட்டி பாருமா இதெல்லாம் பண்ணோம். உடனே இந்தா முத்து மாலை அது மாதிரி எல்லாம் பண்ணிச்சு. அந்த பலகீனத்தை பயன்படுத்திச்சு. நம்ம ஒரு பெண்கள்லாம் ஆம்பளைங்களை காலில் விழுந்தோம், காலில் விழு வச்சா பாரு வீராங்கனை. அதாவது பேட்முன் பாட்டு தான் ஞாபகம் வருது. டெக்னிக்குங்கிற பாட்டில் பாடுவார் அவர். ஓ யூ உமன்ஸ் ஃபோல்க், யுவர் ஃபேஸ் இஸ் ஃபேர், யுவர் பிரெயின் இஸ் வீக்குன்னு அந்த பாட்டில் வரும். அழகான மூஞ்சி வச்சிருக்கே உனக்கு மூளையே கிடையாதுங்கிறது அந்த பாட்டு. பிரபல ஹாலிவுட் இது ராக் சிங்கர் பேட்புட் பாடின பாட்டு. அது டெக்னிக் ரொம்ப ஃபேமஸ் சாங். அதை தான் நான் நினச்சிக்கிறது. ஜெயலலிதாவுக்கு அதுதான் பொருந்தும். யுவர் ஃபேஸ் இஸ் ஃபேர், யுவர் பிரெயின் இஸ் வீக். அவருடைய பலகீனம் காலில் விழுந்தா காரியம் ஆகுது. காலில் விழுந்தாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. காலில் விழுவது என்னங்க தப்பு? சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தபோது நிறவெறி உச்சத்தில் இருக்குது. இந்தியர்களே அவங்க கருப்பர்களாக தான் வச்சாங்க. வெறும் கருப்பு இனத்தவர்களை மாத்திரம், நீகுரோக்களை மாத்திரம் இல்லாமல் இந்தியர்களே கருப்பினத்தில் தான் சேர்த்துனாங்க. அங்கே மிகப்பெரிய ஹோட்டல்கள் எல்லாமே நம்ம ஆளுங்க தான் கட்டியிருந்தோம். ஹோட்டல்களாகட்டும் ஒரு தொழிற்சாலைகளாகட்டும் எல்லாமே இந்தியர்களால் தான் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்குள்ளார இவனுங்களுக்கு இருந்த அதிகாரங்கள் குறைச்சல்னால் கட்டலாம், அந்த சுதந்திரம் கிடையாது. அந்த ஓட்டு போடுறது தேர்ந்தெடுக்கிறது இதெல்லாம் கிடையாது. ஏன் இப்படி நம்மளை எல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களே, இதுக்கு எதுக்கு போகிறான்னு அவன் அதை வச்சுக்கிட்டு போகிறான். எனக்கு அவன் ஜெயிச்சு வர்றான், என்கிட்ட தான் காசுக்கு வந்து நிற்கிறான், என் காசில் தான் அவன் இருக்கிறான். அவன் எனக்கு மரியாதை கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா, நீ செகண்ட் கிரேட் சிட்டிசன் சொல்கிறியா? நான் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஃபஸ்ட் கிரேட் சிட்டிசன் ஆகிறேன், நீ எந்த இந்தியாவில் உனக்கு ஃபஸ்ட் கிரேட் சொல்லி நீ என்னத்தை கிழிச்சான்னு கேட்டாங்க. அதுதான் உண்மை. நிறவெறி ஆட்சி நடக்குது, நமக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஆனால் அத்தனை பேரும் அவங்க காலில் தான் விழுந்துக்கிட்டு இருந்தான். பிரைம் மினிஸ்டர் வந்து அத்தனை பேர் இந்தியர்கள் காலில் தான் விழுந்துக்கிட்டு இருந்தாங்க. நீ இல்லைன்னா முடியாதுன்னாங்க. அது எனக்கு நீ என்னவோ சொல்லிக்க, காலில் விழுந்தா. அதே தான் இப்போ ஜெயலலிதா கிட்ட காலில் விழுந்ததுனால என்ன கேவலம் ஆகிப்போச்சு. வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துட்டாங்க.
வேணுங்கிற பதவிகளை வாங்கிட்டாங்க, வேணுங்கிற காசை சம்பாரிச்சிட்டாங்க. பெண்களை வந்து என்ன நினைச்சு இந்த பெண்களுக்கெல்லாம் காலில் விழு வச்சான் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா போடு, நீ போடு ஓட்டு, லாபம் எனக்கு தான். அந்த வகையில் நம்ம பெண்கள் எவ்வளோ பலவீனமானவர்கள், எவ்வளோ ஒரு முடிவுகளை எடுக்க தெரியாத ஆட்களாக இருக்கிறாங்கங்கிறத ப்ரூவ் பண்ணது ஜெயலலிதாவுடைய தலைமை. புரட்சித் தலைவி படித்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, புரட்சித் தலைவி யார் உங்களுக்கு ஐடியல்? ஜெயலலிதா. என்ன மான்கள் காலில் கொடுத்துட்டாங்களா? அதே சமயத்தில் ஒன்று போட்டு பெரட்டி எடுத்துருக்கிறானுங்க, நாமளை அதை புரிஞ்சிக்கலையே நீ. அதுதான் சொல்கிறேன், யுவர் ஃபேஸ் இஸ் ஃபேர், யுவர் பிரெயின் இஸ் வீக், அவ்வளோதான். அது ஒரு முறை ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க உட்காந்துருக்கப்போ ஏதோ கர்நாடகா அமைப்பினர்லாம் வந்து நீங்கள் இது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கங்கா கௌரிங்கிற படத்தில் நினைக்கும் போது ஜெமினி கணேசன் ஹீரோ நீ கன்னடக்காரின்னு சொல்லி இது பண்ணுன்னு சொல்லி பெரிய கலவரம் நடந்தது. இந்த மாதிரி கடைசி சொல்ல முடியாது, நான் தமிழிச்சு தான் இருந்துச்சு, கொண்டுடுவேன்னு பார்த்துக்கலான்னு கொல்றதா தான் கொல்லுங்க. அப்புறம் தான் எம்ஜிஆர் இங்கேருந்து அங்கே போயிட்டு இது பண்ணார். எம்ஜிஆர் வந்துட்டதுக்கு பிறகு ராஜ்குமார்லாம் தலையிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணி இது பண்ணாங்க. அதில் அப்போ வந்து ஒரு தீவிரமாக நின்றுச்சு. ஜெமினியே சொல்லுவார், அவ்வளோ பெரிய க்ரௌடை அந்த பொண்ணு தைரியமாக ஃபேஸ் பண்ணிச்சு. நான் தமிழிச்சு தான் இருந்துச்சு கடைசி வரலாம் பெரிய அதுவே ஒரு செட்டப்புன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு தகவல் வந்து திராவிட இயக்கத்தோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்களா சார் ஜெயலலிதா? நெருக்கமாக இருந்தாங்களோ இல்லையோ தெரியாது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் பார்ப்பனருடைய பெரிய சக்தியாக, மாபெரும் சக்தியாக விளங்கிய அகில இந்தியாவை ஆட்டி படைத்து கொண்டிருந்த சங்கர மடத்தை காணாமல் அடித்ததில் திராவிட இயக்கத்துக்காரன் செய்கிறத விட அதிகமான செஞ்சது அவங்க தான். அந்த வகையில் அந்த மகளுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நீ காணாமல் போயிடுச்சு சங்கர மடம், அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. காஞ்சிபுரம் வர்ற அத்தனை தலைவர்கள் என்ன சார் அப்போ என்ன நடந்தது, எதனால் அவங்க அப்படி பண்ணாங்க? ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த நடுசாமியாக இருந்தவர் ஜெயேந்திரனை அந்த ஆள் ஏமாத்தினாரோ. எப்போ கொடுத்தேள் அப்படிங்கிறதா ஒரு வரி, அந்த 2 வார்த்தைகள் தான் அன்றைக்கி பயன்படுத்தப்பட்டது. அவங்க எதை கேட்டாங்களாம், எப்போ கொடுத்தேள்னாரா. அடுத்த நிமிஷம் ஜெயிலில் இருந்தார். உள்ள தள்ளிட்டு கொலகாரன் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. அன்னைக்கு கொடுத்த ஆள் தானே, அதுக்கப்புறம் அவரை இதுக்கே வர முடியுது. அதுக்கப்புறம் அன்னைக்கு கொடுத்த சங்கரப்படம் இன்றைக்கு வரல எந்திரிக்கல. அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர், இன்றைக்கி ஒரு பெரிய தலைவராக இருக்குது, அவரோட நாங்கள் மீட்டிங் பேசிக்கிட்டு நான் சொன்னேன், என்னங்க பெரிய திராவிட இயக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஹிந்து பத்திரிகையுடைய எடிட்டரே அந்த மாதிரி கைது பண்ணி உள்ள தெளிச்சு. நான் சொன்னேன், பாருங்கள், ஒரு ஐயங்கார் பொம்பளை பாப்பாத்தி தான் சங்கர மடத்தை சேர்ந்த ஐயரையும் உள்ள தள்ளி பிடிச்சி, ஹிந்து பத்திரிகை நடத்துகிற ஐயங்காரையும் சேர்த்து உள்ள தடித்து பிடிச்சி, நீங்களும் திராவிட இயக்கம் பேசுகிற நம்ம 2 பேத்துக்கு வராது அந்த மாலைக்கு தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி தாங்க உண்மையான திராவிட தலைவி. நான் அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி வீரமணி அவங்களுக்கு டைட்டில் கொடுத்தாரு. இது காரணமாக தான் கொடுத்தாங்க. அதை தெரிஞ்சோ தெரியாமல் அது பண்ணிச்சு. அதுக்கு அவங்க வந்து எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சசிகலாவோட உறவு தான் அதுக்கு காரணன்ற மாதிரி சசிகலா மேலே படி போட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளை வந்து காட்டி கொடுக்கூட, அவங்க வழக்கமே அதுதானே, நம்ம ஆளை காட்டி கொடுக்க, இதுக்கு ஒரு ஆளை ஸ்கேப் கோட்க்கு பிடிச்சாங்க, பலியாடப்பா வந்து சசிகலாவை பயன்படுத்தி சசிகலா அதுக்கு காரணங்கிற மாதிரி கதை எழுதி மாற்றி விட்டு சமாளிச்சுக்கிட்டாங்க. நம்ம ஆளை உள்ள தள்ளிவிட்டாலேங்கிற அந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாமல் சசிகலா மேலே பழியை போட்டு தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அந்த வகையில் எனக்கு ஜெயலலிதா மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த அம்மாக்கிட்ட எனக்கு அவங்க செஞ்ச உதவிகள் மிக அதிகம். எனக்கு அவங்க கொடுத்த கௌரவம் மிக அதிகம். எந்த நேரத்தில் உள்ளே போகக்கூடிய அளவுக்கு எனக்கு சில சலுகைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு நான் என்னுடைய பதவி உயர்வு, என்னுடைய அப்பாயின்மெண்ட்டு எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. என்னுடைய அமெரிக்க பயணம் வந்து அமெரிக்க அரசாங்கம் இது பண்ணும்போது அவங்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினச்சும் போது முதல்ல அவரை போக சொல்லு, எவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுத்தாங்க, அவரே நிறுத்தி வச்சுருக்கீங்க, போக சொல்லு அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு நிறைய நன்மைகள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். அரசியல் ரீதியாக தான் நான் அவங்கள எதுக்கு, தனிப்பட்ட முறையில் அவங்க என்கிட்ட எதோ பேசியிருக்காங்க, பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் எனக்கு அவங்க பெரிய நெருங்கிய தோழியோ. இப்படியெல்லாம் இருந்த ஜெயலலிதா, மக்களால் விரும்பப்பட்ட ஜெயலலிதா, அவனுடைய வாழ்க்கையில் நிறைய மர்மங்கள் மக்களுக்கு வெளிப்படாமலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அது உண்மை. அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அது எல்லா சினிமாக்காரிக்கும் உள்ளது தான், யாருக்கு இல்லாது. நட்சத்திரம்னு ஒரு படம் வந்ததுங்க, சிரிப்பிரியா நடிச்சு.
அதில் அதை அழகாக காட்டுவாங்க. ஒரு நடிகையினுடைய வாழ்க்கையில், ஒரு சொந்த வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள்லாம் வரும் அதில் காட்டுவாங்க. அதெல்லாமே அந்த மாளுக்கு. ஜெயலலிதா அனுபவித்த துயரங்கள் மிக அதிகம். மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப குறைச்சல் தான். மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப குறைச்சல். உண்மையாக சொல்ல போனாக்கா, ஒரு பல்வேறு வகையான வாய்ப்புகள் இருந்து, பல்வேறு வகையான செல்வாக்குகள் இருந்தும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கடைசி வரலும் வாழ்ந்தவங்க ஜெயலலிதாங்கிறது எங்களை போன்ற நெருக்கமாக இருந்த பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தான் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கவே இல்லை. விருப்பம் இல்லாமல் தான் சினிமாவுக்கே வந்தாங்க. சினிமாவில் அவங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைச்சிது. அந்த வெற்றிகளே அவருடைய நிம்மதியை குலைச்ச விஷயமாக மாறிச்சு. அரசியலுக்கு அப்படி தான் போனாங்க. அவைகளே அவருடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியை குலைச்சி, நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் அவங்க கடைசி வரலும் வாழ்ந்தாங்க. இதுதான் அனுபவிக்கிற இதுங்கிறது ஒரு தனி கலை. பல கோடி நீங்கள் சேர்த்து இருக்கலாம். அப்படி அண்ணா காசாக வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அளவுக்கு செல்வத்தை குலைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நிம்மதி இருக்குது? அதை போட்டுக்கிட்டு எங்கே போக முடியும்? ரோல்ஸ் ராய்ஸ் உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் கார் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டாங்க. எங்கே போகிறதுக்கு போக்கிடாங்க என்ன இருக்குது? அவ்வளோதான். வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? காசுங்கிறது வந்து நிம்மதியை கொடுத்துறாரு. அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.